எகிப்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த பார்க்கிறோம். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்வன் என்ற ஒரு அரசன் அந்த நாட்டை ஆண்டு வந்தான். அப்பதான் மிகப்பெரிய அளவுக்கு கொடுமையான ஆட்சி நடந்தது. மக்கள் எல்லாம் துன்புறுத்தினான். இப்படியான ஒரு கொடுமை இதுவரையிலும் அந்த நாட்டில் நடந்ததே இல்லை. அப்பதான் ஒரு நாள் அவனுடைய அறையில அமைதியா தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி ஆசியா எந்திரிச்சு பிரார்த்தனை பண்றா. அதான் இறைவனிடம் என்னுடைய கணவன் இவ்வளவு கொடுமையில செய்யறான், நீ இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அதாவது இந்த உலகத்திலே முழுமுதல் கடவுள் நீ மட்டும்தான், ஒளி மட்டும்தான் கடவுள்னு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய கனவு செய்த அந்த கொடுமைகளை எல்லாமே மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அழுகுறா. இப்ப அவன் திடீர்னு பார்வன் வந்து ஏந்திரிக்கிறான். பார்வன் ஏந்திரிச்சு அவன் பாக்குறான், முன்னாடி அவனுடைய மனைவி அதிர்க்கு வந்திருக்கான். இப்ப பயங்கரமா கோவப்படுறான். உன்னிடம் எத்தனை முறை சொல்றது, கடவுள் வந்து வேற யாருமே கிடையாது, நான் தான் கடவுள், என்ன வந்து வழிபடுன்னு சொல்றேன். ஆனா அதை விட்டு வேற ஏதோ கடவுள் இருக்கு, அது இதுதான் ஒளிதான் கடவுள் அப்படின்னு பல முறை சொல்லிட்டு இருக்க. இது என்ன மேலும் மேலும் கோபத்தை மூட்டுது. இந்த எகிப்து முழுவதும் என்ன கடவுளை வழிபடுறாங்க, ஆனா நீ மட்டும்தான் ஒளிதான் கடவுள், அவன் இல்லாம ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு பல முறை சொல்லிட்டு இருக்க. இது என்ன கோபம் மூட்டுது, உன்னை என்ன செய்வனு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் ஆசியா சொல்றா, ஆமா அது உண்மைதான், உன்னை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது, கடவுள் ஒருவன் தான், அவன் தான் ஒளி. உன்னோட கொடுமை தாங்க முடியாம மக்கள் உன்னை கடவுளா வழிபடுறாங்க. ஆனா உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல ஒரு சின்ன கொசு உருவாக்க முடியுமா? அது பறக்க முடியுமா? உன்னால ஒரு பூச்சை கூட உருவாக்க முடியாது. நட்சத்திரம், பூமி, மலை, கடல் இது எல்லாமே கடவுள் படைச்சது. ஆனா நீ தன்னைத்தானே பொய்யா கடவுள்னு சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னும் மேலும் அவன் சொல்றா, அப்பாவி பொதுமக்களையும் ஜோதிடர்களையும் அடிமைகளையும் கொன்று குவிக்கிற, அநீதியை எதிர்த்து கேட்டா மரணத்தண்டனை கொடுக்குற, அது மட்டும் இல்லாம உன்னை யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கொன்னு குவிக்கிற. இது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு தக்க தன்னை தகுந்த நேரத்துல வரும் அப்படின்னு அவன் சொல்றா. இதை கேட்டு கடும் கோபத்துல அவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத, உன்னால இந்த நாட்டுல மேலும் மேலும் மதிப்பு தான் குறையுது. மூசாவும் நீயும் தான் கடவுள் நாதா என்பதை ஏத்துக்கல, இதனால நீங்க பெரிய விளைவை சந்திப்பீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா மூசா என்பவன் பார்வனிடம் கடவுள் இல்லை அப்படின்னு வாதிட்ட ஒரு அமைச்சர். இப்பதான் அந்த அமைச்சரை மரணத்தண்டனை கொடுக்கறதுக்காக அனுப்பி வச்சாரு. ஆனா அதிலிருந்து மூசா தப்பிச்சுட்டான். அதனாலதான் அவனும் நீயும் இன்னும் அதே சொல்றீங்க அப்படின்னு பார்வன் சொல்றான். இந்த நாடே நான் வழிபடும் போது நீதான் இவ்வளவு மோசமா வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எச்சரிச்சுட்டு கோவமா அந்த அரண்மனை விட்டு வெளியே வரான். ஏன்னா அந்த அரசனுக்கு 4-5 அரண்மனை இருக்கு. இப்ப 4-5 அரண்மனையிலும் அவனுக்கு 6 மனைவிகள் இருக்காங்க. இப்ப அவன் கோபத்துல வெளியாகி அவன் வேறொரு அரண்மனைக்கு போறான். இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்குது. அதாவது மூசா அவனது 5வது மனைவிய கொன்னுட்டு ஓடிடுறான். இதை பார்த்து அவன் பயங்கரமா கோவப்படுறான் பார்வோன். இப்ப அவனை எங்க இருந்தாலும் இந்த நாட்டிலே பிடிச்சிட்டுவாங்க அப்படின்னு கட்டளையிடுறான். இப்ப அவனுடைய வீரர்கள் எல்லா இடத்துலயும் போயிட்டு தேடுறாங்க. ஆனா அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல தான் அந்த வீரர்கள் வந்து இது போல அவன் எங்க போனானே தெரியல, அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதாவது அவன் அந்த நாட்டை விட்டு வெகு தொலைவில் போயிருந்தான். இப்பதான் நேரா ஆசியாவிடம் வரான். ஆசியா, நீ என்னுடைய அன்பான மனைவி, எனது முதல் மனைவி நீதான். என்னுடைய வாழ்க்கைய உன்னிடமிருந்து தான் நான் தொடங்கினேன். அதனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன். என்னுடைய 5வது மனைவிய அவன் மூசா கொண்டு போயிட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்பதான் ஆச்சே சொல்றான், நீதான் கடவுளாச்சே, எங்க இருக்கான்னு நீ கண்டுபிடி அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு பார்வோன் கோவப்படுறான். நான் எவ்வளவு முறை சொன்னாலும் நீ வந்து என்னை ஏத்துக்கல, இதனால நீ பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், நல்லா யோசிச்சு பாரு, கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், என்ன கடவுளா நீ வழிபடு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள நான் கடவுளா வழிபட மாட்டேன். அதாவது தன்னை கடவுள்னு சொல்ற ஒருத்தரும் இந்த உலகில உண்மையானவன் கிடையாது. ஒளிகளும் கோள்களும் தான் கடவுள். இந்த கோள்களை தான் நம்ம கடவுளா வழிபடுறோம். அதனாலதான் இதுதான் ஜோதிடர்களும் உன்கிட்ட சொன்னாங்க, ஜோதிடர்களை கொன்னு குவிச்ச. இப்பவும் நான் சொல்றேன், ஒளியில் தான் கடவுள், கோள்கள் தான் கடவுள். அதுக்கு தான் நம்ம உருவம் கொடுத்து ஜோதிடர்கள் வழிபட சொன்னாங்க. அவருடைய தாக்கத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ முறை ஜோதிடர்கள் சொன்னாங்க, ஒரு ஒளி தான் கடவுள், அந்த ஒளி தான் நம்மளை வாழ வைக்கிது அப்படின்னும், அந்த ஒளியை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னும் அவ சொல்றா. நீ ஒரு மனிதனை நான் ஒருபோது வழிபட மாட்டேன் அப்படின்னும் அவ சொல்லிடுறா. கேட்டு மீண்டும் மீண்டும் கோபத்தின் உச்சிக்கே போறான். இப்ப அதனால கோவப்பட்டு நேரம் அரண்மனைக்கு போறான். அவனுடைய அமைச்சர் விஜயனை கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய பால் தொழிலான ஹஜ்ஜாவை கூப்பிடுறான். இப்ப 2 பேரிடமும் இது போல என்னுடைய மனைவி என்ன கடவுளா ஏற்க மறுக்கிறா, இதனால நம்முடைய நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னும் இப்ப நான் கடுமையான கோபத்துல இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவனுடைய நண்பர் விஜயனும் அவனுடைய தோழியும் இந்த நாட்டு மக்களுக்குள்ள சட்டத்திட்டம் தான் உன்னுடைய மனைவிக்கும், இவ உன்னை கடவுளா ஏற்க மறுத்த அப்படின்னா நாட்டில் உள்ள மக்கள் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க, அதனால இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அதாவது எப்படி மக்களுக்கு தண்டனை தரமோ அதே போல ஆசியாவுக்கும் தண்டனை தரணும் அப்படின்னு அவருடைய பாலிய தோழி சொல்றான். இப்ப உடனடியா அவளை சிறையில தள்ளுங்க அப்படின்னு பார்வன் கட்டளையிடுறான். இப்ப
ஆசியாவும் ஆசியாவோட குழந்தைகளையும் சிறையில தள்ளிடுறாங்க. ஏன்னா அவளை மட்டும் சிறையில தள்ளினா அவ வந்து புரிஞ்சுக்க மாட்டா, அவ குழந்தைகளையும் சேர்த்து தள்ளினாதான் அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு பார்வன் கட்டளையிடுறான். இப்ப சரி அப்படின்னு அவன் சிறையில தள்ளுறாங்க. ஆனா சிறையில ஒரே பிணவாடையும் நிறைய சிறை கைதிகள் இறந்து கிடக்குறாங்க. அதுல இருந்து அழுகின வாடை நாட்டை தாங்க முடியல. அங்க ஒரு தண்ணீர் கூட கிடையாது, அவ்வளவு மோசமான ஒரு சிறை. இப்ப அவனுடைய குழந்தைகள் கேக்குறாங்க, அம்மா நம்ம சரியான பாதையில போறாமா அப்படின்னு அவன் கேக்குறாங்க. இப்பதான் ஆசியா சொல்றா, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அதாவது கடவுள் ஒருத்தர் தான், ஒளியை தான் நம்ம வழிபடுறோம். அதுதான் உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் வெவ்வேறு வடிவத்துல வழிபடுறாங்க. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்ற எவரையும் இந்த உலகத்துல நம்பவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்வனுடைய தோழி திரும்பவும் வந்து ஆசியாவிடம் பேசுறா. அதாவது நீ இப்படியே இருந்தினா வாழ்நாள் முழுவதும் சிறையிலே கழிக்க வேண்டியதான், உன்னுடைய வாழ்க்கை நரகமாயிடும். நீ எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நீ ஆண்டு இருக்க, உனக்கு கீழே எத்தனை அடிமைகள், எவ்வளவு ராஜ வாழ்க்கை, இப்படியான ஒரு வாழ்க்கையெல்லாம் இறந்துட்டு இப்படி சிறையில வந்து வாழணுமா? நீ பார்வனை கடவுளா ஏத்துக்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஆசியா, நான் என்னுடைய உயிரே போனாலும் கண்டிப்பா நான் அவனை கடவுளா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். போயிட்டு பார்வனிடம் சொல்றான். இப்ப பார்வன் நேரடியா வரான். இப்ப அவரிடம் ஆசியாவிடம் சொல்றான், இது போல என்ன மன்னிச்சிரு ஆசியா, நான் தற்பொழுது நான் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்னா என்னுடைய மனைவி நீதான், எனக்கு துணையா இருந்தவ நீதான், அதனால நான் உன்னை இழக்க நான் விரும்பல, என்ன நீ கடவுளை ஏத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் ஆசியா மறுத்துறா. பயங்கர கோபம் வருது. ஆசியா சொல்றா, நீ ஒருபோதும் இந்த உலகத்துல கடவுளா மாற முடியாது, உன் கூட உள்ளவங்க எல்லாமே முட்டாள் தான், அதனால நான் இதை ஒருபோதும் ஏத்துக்கொள்ள மாட்டேன், என்னுடைய கடவுள் ஒளிதான் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இதனால நீ கடுமையான தண்டனை அனுபவிக்க போற அப்படின்னு அவ சொல்றா. இதனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் பார்வனுக்கு கோபம் வருது. இப்ப உடனடியா அமைச்சர்களை கூட்டுறான். இப்ப ஆசியாவுக்கு கடுமையான தண்டனை தரணும், என்னை மதிக்காத யாரும் இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது, அதனால ஆசியாவுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப பார்வன் உத்தரவிட்டதால உடனடியா அங்க மக்கள் கூறுறாங்க, மறுநாள் பொது வெளியில வச்சு மரண தண்டனை கொடுக்கப்படுது. அதாவது ஒரு பெரிய கொப்பரையில கொதிக்கும் எண்ணெய் வந்து ஊத்தி கொதிக்க வைக்கிறாங்க. இப்ப ஆசியாவையும் அவருடைய குழந்தைகளையும் அவங்க கொண்டு வராங்க. இப்ப ஆசியாவோட குழந்தைகள் எல்லாமே ஆசியாவிடம் பரிதாபமா கேட்கறாங்க, என்னம்மா எண்ணெயை வச்சு எரிக்கிறாங்க, நமக்கு சூடு வைக்க போறாங்களா அப்படின்னு அப்பாவித்தனமா அந்த குழந்தை கேக்குது. ஆனாலும் ஆசியா சொல்றா, ஒருபோதும் கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு, அதனால உங்களுக்கு ஒருபோதும் ஆபத்து ஏற்படாது, நமக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அந்த குழந்தைகளும் ஆமோதிக்கிறாங்க. இப்ப கடைசியா ஒரு முறை பார்வன் அவளிடம் வரான். ஆசியா, கடைசியா ஒரு முறை கேக்குறேன், நீ என்ன கடவுளா வந்து வழிபடு, ஏற்றுக்கொள்ளு, அப்படி இல்லனா இப்ப உடனடியா நீ ஏத்துக்கணும்னா இப்பவே இந்த தண்டனை நிறுத்துறேன், இப்ப நீ ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் ஆசியா, முடியவே முடியாது, நீ கடவுளே இல்ல, நீ ஒரு சாதாரண மனிதன் தான், ஒரு சாதாரண மனிதன் எப்பொழுதுமே கடவுளா மாற முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். கடுமையான கோபம் வருது. இவனுடைய குழந்தையை தூக்கி எண்ணெயில போடுங்க அப்படின்னு பார்வன் கோபப்பட்டு கத்துறான். இப்ப அவனுடைய முதல் குழந்தையை தூக்கி எண்ணெயில போடுறாங்க. அந்த எண்ணெயில கை கால்லாம் சிதஞ்சி கரைஞ்சி போகுது முதல் குழந்தை. அதே போல இப்ப சொல்லு அப்படின்னு திரும்பவும் கேட்கிறான். நீ என்ன செய்தாலும் என்னையே கூப்பிட்டு போட்டாலும் கண்டிப்பா ஒத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அவ சொல்றா. ரெண்டாவது குழந்தையும் போடுறாங்க. இப்ப மூணாவது குழந்தைய பிடிக்கிறாங்க. இப்ப மூணாவது குழந்தை அவருடைய அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு கத்துது. இப்பதான் பார்வன் மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தை ஈத்துட்டு வந்து எவ்வளவு கத்தினாலும் இங்க யாரும் உயிரோட போக கூடாது அப்படின்னு அவளோட இருக்கிற குழந்தை எல்லாருமே கடவுளை மறுப்பாங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு உத்தரவிடுறான். இப்ப அந்த குழந்தையும் தூக்கி போட்டுறாங்க. எல்லாருமே எண்ணெயில கரைஞ்சிடுறாங்க. இப்ப ஆசியாவிடம் கடைசியா ஒரு முறை, ஆசியா, நான் உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு மனம் வரல, ஏன்னா என்னுடைய முதல் மனைவின்றதால என் கூட நீ வாழ்ந்திருக்கின்றதால என் மனதுல ஏதோ ஒரு பகுதியில நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன்னை நான் இப்பவும் விரும்புறேன், அதனால இப்ப சொல்லு, கடைசியா சொல்லு, என்னை ஏத்துக்க அப்படின்னும் ஏதோ ஒரு ஒளின்னு சொல்ற, ஏதோ ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்ற, யாருன்னு தெரியாத உன்னை ஏத்துக்கிறத விட என்னை ஏத்துக்க அப்படின்னும் அவன் சொல்றான். ஆனா அவ முடியாது சொல்லிடுறா. இப்ப திரும்ப கோவம் வந்து இவளையும் பிடிச்சி எண்ணெயில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவளை தூக்கி எண்ணெயில போடுறாங்க. அவளும் இறந்துடுறா. இப்ப 4 நாள் ஆகுது. 4 நாள் கழிச்சு பார்வோன் அவன் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டு முற்றத்துல அந்த குழந்தைகளும் அவளும் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறான். அப்பதான் அவன் நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கான்றத இருக்கா. இத அவனை கல்வெட்டு மூலமா செதுக்கி இப்படி ஒரு நிகழ்வை பதிவிட்டு இருக்கான். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.